அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் வரப்போகும் ஒரு ஆண் நபரால் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட போகும் 3 அதிசயங்கள் என்ன, இவை நடந்தே தீரும் என்ற வகையில் தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இத்தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் தனுசு ராசினியர்களுக்கு இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குறிப்பா இக்காலகட்ட கிரக நிலைகள் ஆராய்ந்து பார்க்கும்போது ராசிக்கு சுகஸ்தானத்தில் சனி பகவானும் அர்த்தாஷ்டமத்தில் குரு சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்குங்க. கூடுமான வரைக்கும் தனுசு ராசினியர்கள் இத்தருணங்கள்ல திட்டமிட்டு செலவு செய்யாவிடில் கடன் வாங்கியாவது சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக இருக்குதுங்க. இது போதாதென்று பழைய கடன்களும் மனதை உறுத்துங்க. கூடுமான வரைக்கும் பழைய கடன்களை அடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. அதே போல இத்தருணங்கள்ல முதலில் அதிகம் செலவானால் ஏற்ற என்ற மூத்தோர் சொல்லை நினைவில் வைத்துக் கொள்வது நல்லது. நம் வாழ்வு நம் கையில் என்ற உண்மையை மறந்துவிடக் கூடாதுங்க. மன உறுதி செய்து கொண்டு சிக்கனமாக செலவு செய்தால் விரைவில் நல்ல காலம் பிறந்து விடுங்க. வீண் செலவுகளை கண்டிப்பாக குறைத்து கொள்ள வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்க கூடாதுங்க. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த தடங்களும் தாமதங்களும் நீங்க இருக்கு. கூடுமான வரைக்கும் இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு ராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. தவறான வரனை நிச்சயித்துவிடும் சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதிக கவனத்தோடு இருப்பது அவசியங்க. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் ஜீவனக்காரகரான சனி பகவான் சஞ்சரிப்பதால் பணிகள்ல கவனமாக இருப்பது அவசியங்க. மேலதிகாரிகளுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. கூடுமான வரையில் ஊழியர்களுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது, தேவையற்ற பிரச்சனைகள்ல சிக்கிக் கொள்வதை தவிர்க்க உதவுங்க. அலுவலகத்தில் வீண் விவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது விவேகமான ஒரு செயலாக அமைகிறது. மேலதிகாரிகளை பற்றி இந்த ஊழியர்களிடம் விவாதிக்க வேண்டாங்க. உங்களுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் மட்டும் கவனத்தை செலுத்துங்க. நிம்மதியாக இருக்கலாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சந்தையில் நியாயமற்ற போட்டிகள் சற்று கடினமாகவே இருக்கும் என்பதை கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுது. இது மாதிரியான நேரங்கள்ல தனுசு ராசினியர்களான உங்களுக்கு பொறுமை, நிதானம் அவசியங்க. ஊழியர்கள் நியாயமற்ற கோரிக்கைகள் மன நிம்மதியை பாதிக்குங்க. சக கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு குறையுங்க. அதே போல பிரச்சனைகள் ஏற்படும் போது உணர்ச்சி வசப்படாமல் சமாளிப்பது மிக மிக அவசியங்க. சில தருணங்கள்ல பணத்தட்டுப்பாடு சற்று கடுமையாகவே இருக்கும் என்பதை கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்து கொடுக்கல் வாங்கலில் சற்று நிதானமாக இருப்பது அவசியம் என்பதை கிரகங்கள் சுட்டிக்காட்டுதுங்க. சந்தர்ப்பத்திற்கு ஏற்றாற்போல் சமயோஜிதமாக வளைந்து கொடுத்து நடந்து கொள்வது நல்லதுங்க. அதே போல் முதலீடு சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. தனுசு ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் படி வாய்ப்புகள் குறையுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல வருமானம் பாதிக்கப்பட இருக்கு. உங்களுடைய அத்தியாவசிய செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டிய அவசியம் உருவாகுங்க. கூடுமான வரைக்கும் திட்டமிட்டு செலவு செய்வது, பிறர் உதவியை நாட வேண்டிய அவசியம் இருக்காது என்பதை குறிப்பாக திரைப்படத்துறையினர் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது அவசியம் என்பதையும் கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்துங்க. இக்காலகட்ட ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு அவசியமான செலவுகளை தவிர்த்தால் கவலை இல்லாமல் இருக்கலாம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மை
நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உயர்மட்ட தலைவர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதா கிரகநிலைகள் எடுத்து காட்டுதுங்க. கட்சி பிரமுகர்களுடன் சற்று வளைந்து கொடுத்து விட்டு கொடுத்தும் சாதுரியமாக நடந்து கொண்டால் நல்லதுங்க. இத்தருணங்கள்ல நீங்கள் நிம்மதியாக இருக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்களில் பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்டு நிம்மதி இழக்க நேரிடும். கூடுமான வரைக்கும் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க உறுதுணையாக இருக்கும். அதே போல தனுசு ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த காலகட்டங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரகங்கள் ஓரளவே உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்குதுங்க. மாணவ மாணவியருடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். உணர்ச்சி வசப்படுவதை கண்டிப்பாக தவிர்ப்பது அவசியங்க. உங்களுக்கு சத்தமில்லாத விஷயங்களில் நீங்கள் தலையிட வேண்டாங்க. நீங்கள் உண்டு உங்களுடைய படிப்புண்டு என்றிருப்பது மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்கிறது. மாணவர்களுடன் அளவோடு பழகுவது தேவையற்ற பிரச்சனைகளில் நீங்கள் அகப்பட்டு கொள்ளாமல் இருக்க உதவுங்க. அதே போல் விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியர் கைப்பணத்தை எண்ணி செலவழிப்பது மிகவும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுது. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கூடுமான வரையில் கையில் இருப்பதை கொண்டு சமாளிப்பது மிகவும் அவசியம். தற்போதுள்ள கிரக நிலைகளின் போது வாங்கும் கடன் விருத்தியாகும், அடைபடுவது தாமதமாக இருக்கும் என்பதை எச்சரிக்கை செய்யும் பட்சத்தில் கவனமாக இருங்க. தேவையில்லாத கடன் வாங்குவதை தவிர்த்துக்கோங்க. அப்படியே வாங்கினாலும் கூடிய சீக்கிரத்தில் தேவையான அளவிற்கு மட்டும் வாங்கி கூடிய விரைவில் அவற்றை அடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரகநிலைகள் ஓரளவு உங்களுக்கு ஆதரவாக வலம் வருதுங்க. குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள் வேண்டாங்க. சிறு தவறும் பெரும் பிரச்சனையில் கொண்டு போய் விடக்கூடும். அதே போல வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு தங்கள் அன்றாட பணிகளில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. சக ஊழியர்களின் எந்த பிரச்சனைகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம். அதிலிருந்து விடுபடுவதற்கு மிகவும் நீங்கள் பாடுபட வேண்டி இருக்கும் என்பதை கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்துங்க. பிறருடன் பழகுவதில் பிறர் விஷயங்கள்ல தலையிடுவதில் நீங்கள் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை கிரகநிலைகள் எடுத்து காட்டுதுங்க. அவற்றிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் பாடுபட வேண்டி இருக்கும் என்பதை கிரகநிலைகள் இன்றே இப்போதே எச்சரிக்கை செய்கிறது. அதிக கவனத்தோடு இருங்க. இத்தருணங்கள்ல தனுசு ராசினியர்கள் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தாலே போதுங்க. மற்றவர்களுடைய விஷயத்தில் தலையிட வேண்டாம். அதே போல கைப்பண கவனமாக செலவழிங்க. தேவையில்லாத அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொள்வது நல்லது. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திங்கட்கிழமை தோறும் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் தரிசனம் கைமேல் பலனளிக்குங்க. ஒவ்வொரு திருக்கோவில்களுக்கும் தெய்வீக சக்தி உள்ளது. அதனால் சென்று வருவதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.